சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுகவின் பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் புகழேந்தி எடப்பாடி பழனிசாமியின் பொதுச் செயலாளர் பதவி செல்லாது, அவர் சட்டவிரோதமாக பொதுக்குழுவை நிறைவேற்றப்பட்டதாகவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் அவர் பொதுச் செயலாளராக தற்பொழுது பதவியேற்றிருக்கிறார், அது செல்லாது என்று நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்து தற்பொழுது வரை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல்முறையீடு செய்திருந்தார். அது மட்டுமல்ல, இரட்டை இலை சின்னம் எங்களுக்கே உரியது என்றும் அது ஓபிஎஸ்ஸிற்கு சொந்தம் கிடையாது என்றும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுக்கும் இரட்டை இலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். நேற்று இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்துள்ளது. இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த ஆதாரத்தின் அடிப்படையிலும் தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் கொடுத்த மிக முக்கியமான ஆவணங்களின் அடிப்படையிலும் சம்பந்தமே கிடையாது ஓபிஎஸ்ஐ கட்சியிலிருந்து நீக்கியதற்கான ஆவணங்கள். எதற்காக ஓபிஎஸ்ஐ கட்சியிலிருந்து நீக்கினீர்கள் என்ற கேள்வியை நீதிபதிகள் கேட்டுள்ளனர். இதற்கு பதிலை கொடுக்காமல் கால அவகாசம் வேண்டும், அதற்கான ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கு என்று எடப்பாடி பழனிசாமியின் வழக்கறிஞர் கூறியுள்ளார். அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி என்று அவர்தான் கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் தேர்தல் ஆணையம் அதை பதிவு செய்யவில்லை. இரட்டை இலை சின்னமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஒப்படைக்கக்கூடாது என்று நீதிமன்றத்திலும் தற்பொழுது பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாவது முறை வெற்றி அடைந்துவிடக்கூடாது என்று அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறது. ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் கூறுவது என்னவென்றால், அதிமுகவின் தொண்டர்கள் களத்தில் இறங்கி முதலில் வேலை செய்ய வேண்டும். எடப்பாடியை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொள்ளவில்லை. இரண்டாவதாக சட்டவிரோதமாக பொதுச் செயலாளர் பதவியை ஏற்றுக்கொண்டவரை தொண்டர்கள் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார்கள். கடந்த தேர்தல்களில் தோல்வி அடைந்தது போல்தான் இந்த தேர்தலிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்வியை தழுவார் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஓபிஎஸ்ஸின் வழக்கறிஞர் கூறியுள்ளார். இரட்டை இலை சின்னத்தை ஓபிஎஸ்ஸிடமே ஒப்படைக்க வேண்டும், அவர்தான் ஒருங்கிணைப்பாளர் என்பதை நீதிமன்றம் கூற வேண்டும் என்று பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் கூறியுள்ளார். இதனால் இறுதியான முடிவை தேர்தல் ஆணையம் இன்னும் ஒரு வாரத்தில், அதாவது வருகின்ற 10ஆம் தேதி அன்று சமர்ப்பிக்க வேண்டும். 10ஆம் தேதி அன்று இறுதி தீர்ப்பின் பொழுது எடப்பாடி பொதுச் செயலாளரா, இரட்டை இலை சின்னம் யாரிடம் ஒப்படைக்கப்படும் என்ற அனைத்து கேள்விக்கும் இறுதியான முடிவை நீதிமன்றம் கொடுப்பதாக கூறியுள்ளது.